நீ திட்டுறா, உனக்கு எவ்வளவு வேணாலும் திட்டு, நான் சந்தோஷப்படுவேன். என்ன நீ திட்டுறது என்ன இல்லடா, அவனை. இதெல்லாம் நான் பண்ணலடா. என்னடா குழப்புற? இங்க பாரு ராஜ், நான் சொல்றது எல்லாமே சத்தியம்டா. என்ன மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் பிரதீப். இங்க எத்தனை நாளா எனக்கு பதில் அவன் தானே இங்க இருந்தான். நீ ஏதோ கதை விடுறன்னு நினைக்கிறேன். என்ன நம்பல? சரி, வேணா போலீஸ்ட்டு கேளு. போலீஸா? அவங்க என்ன சென்னையிலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதோ மப்டியில் நிற்கிறாங்க பாரு, அவங்க தான். சார் கொஞ்சம் வாங்க சார். டேய், எதுக்குடா அவங்கள கூப்பிடுற? இருடா, உன் சந்தேகத்தை நான் கிளியர் பண்ணுறேன். சார் கொஞ்சம் வாங்க சார். இப்போவாது என்ன நம்புடா. என்னப்பா? சார், இது என் ஃப்ரெண்டு ராஜ்குமார் சார். நான் 3 மாசமா எங்க இருந்தேன்னு கொஞ்சம் அவன்கிட்ட சொல்லுங்க சார். இங்க பாருப்பா, சென்னையில ஐஜி சார் வீட்டில் இருந்தாரு. இவரு ஐஜி சாரோட பையன். இல்ல சார், 3 மாசமா என்னோட ஷெட்ல மெக்கானிக்கா இருந்தா சார். சென்னையில இருக்க வாய்ப்பே இல்லை சார். நீங்க சொல்றது தப்பு. இவர் சென்னையில் தான் இருந்தாரு. இவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஒரு குழப்பமும் இல்லடா. நான் தான் ஐஜி சார் பையனா அங்கே தங்கியிருந்தேன். பிரதீப் இங்கே தங்கியிருந்தான். நாங்கள் 2 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கோம், ஆனால் வேற வேற ஆளு. இப்போவாது அவங்க சொல்றதை நம்புடா. அவனை கண்ணில் நாங்கள் பார்க்குற வரைக்கும் நம்ப மாட்டோம். சரிங்க சார், அதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் அட்லீஸ்ட் என்ன மாதிரி ஒருத்தர் இருக்காங்கிறதையாவது நீங்கள் சொல்லுங்கள் சார். பார்க்கலாம் பார்க்கலாம். நான் இப்போவே ஐஜி சாருக்கு ஃபோன் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு பேசிட்டோம். என்ன சார் இவன் ஐஜி சாருக்கு ஃபோன் பண்ணுறான்? நம்ம என்ன சார் பண்ணுறது இப்போ? சார், நான் சஞ்சய் பேசுகிறேன் சார். சொல்லுப்பா. நான் ஏலகிரி வந்துட்டேன் சார். என் கூட என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அமிச்ச போலீஸ்காரங்க என் கூட தான் இருக்காங்க சார். அந்த லட்சணத்தில் உன்னை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? அதெல்லாம் பரவாயில்ல சார். சார், இங்கே என் ஃப்ரெண்டு ராஜ்குமார் ஒருத்தர் மெக்கானிக் ஷெட் வச்சுருக்கான். அவன்கிட்ட கொஞ்சம் பேசுங்க சார். சரி, போன கொடு. பேசுடா. சார் வணக்கம் சார், என் பேர் ராஜ்குமார் சார். நான் ஏலகிரியில் 10 வருஷமா மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கேன் சார். சஞ்சய் இங்கே தான் 3 மாசமா இருந்தான். பைக்லாம் நல்லா ஓட்டுவான், ரிப்பேர் எல்லாம் பண்ணி கொடுப்பான் சார். டிரைவிங் பொண்ணுங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். அப்பப்போ கொஞ்சம் பொறுக்கித்தனமாக பண்ணுவான் சார். ஒரு கஸ்டமரோட காஸ்ட்லி பைக்கை தூக்கிட்டு போயிட்டான் சார். யாரு? சஞ்சய் தான் இதெல்லாம் பண்ணான்னு நினைச்சேன் சார். இப்போ திடீர்னு வந்து நான் தான் சஞ்சய், இத்தனை நாள் இருந்தவன் பிரதீப்ன்றான் சார். இவன் கதை சொல்றானா இல்ல என்னன்னு புரியல சார். சரி, பக்கத்தில் இருக்கிற போலீஸை கொடு. சார் உங்ககிட்ட பேசணுமா? சார் இதை பாருங்க, சஞ்சய் என்னதான் சொன்னாலும் எனக்கு ஒரே மாதிரி இருக்கிற 2 பேரையும் பக்கத்துல வச்சு பார்க்குற மாதிரி நேரில் வேணும். அது வரைக்கும் அவன் சொல்ற கதையெல்லாம் நம்பாதீங்க. சரிங்க சார். ஃபோனை சஞ்சய்ட்டு கொடுங்க. என்னங்க சார் பேசணும், பேசுங்க. சார், சஞ்சய், பிரதீப்பை தேடி நீ கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லிருக்க. எனக்கு பிரதீப் நேரில் வேணும். நீ உன் வார்த்தையை காப்பாற்றணும். நான் நிச்சயமாக பிரதீப்போட தான் சார் அங்கே வருவேன். ஏன்னா என் பிரியா கூட நான் வாழணும்னு ஆசை சார். நான் கண்டிப்பாக பிரதீப்போட வருவேன் சார். என்னை நம்புங்க. வச்சுறேன் சார். சரி. யாரு மாமா ஃபோன்ல? சஞ்சய் தாம்மா. என்ன மாமா சொல்றாரு? அவனை ஒரு விதத்தில் நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியலம்மா. ஆனா அவன் எங்கேயும் ஓடி ஒளியல. நேர்மையான கேரக்டரா தான் இருக்கான். அதுதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. அவர் சொல்றது உண்மைதான் மாமா. இது பாருமா, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர வேணாம். பிரதீப்போட தான் வருவேன்னு சஞ்சய் போயிருக்கான். அவன் வரட்டும், நாம வெயிட் பண்ணுவோம். வந்தவன் நம்ம பையன் இல்லைன்னா நம்ம பையன் இவ்வளவு நாளா எங்கெங்க போனா? ஏய், அதுக்கு விட தேடிதானே இவன் போயிருக்கான். வரட்டும், கடவுளை நம்பு, நல்ல வழி பிறக்கும். அஞ்சலி இருக்காங்களா? அஞ்சலி நீங்க யாரு? அஞ்சலியை தேடி அவங்க தங்கச்சி புஷ்பாஞ்சலி வந்திருக்காங்க. புஷ்பாஞ்சலியா?
புஷ்பாஞ்சலியா? கார்ல இருக்காங்க. அஞ்சலிக்கு ஒரு தங்கச்சி இருக்காளா? 2 பேரும் ட்வின்ஸ். இவங்க புஷ்பாஞ்சலி, அவங்க அஞ்சலி. இவ ஒருத்தி தொல்லையே தாங்கல, இவளுக்கு தங்கச்சி வேற இருக்காளா? சரி, அவங்க எதுக்கு கார்லயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க? சரி, உங்க டெல்லியில வாழ்ந்த மாடர்ன் கேர்ள், இவங்களுக்கு தமிழ் தெரியாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற, மௌன விரதம், அதனால பேச மாட்டாங்க. அஞ்சலியை பார்க்க வந்திருக்காங்க, அஞ்சலியை கூப்பிடுங்க. அவங்க எங்க போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க அவங்கள உள்ள வர சொல்லுங்க, நாங்க பார்க்கணும். நாம போய் பார்ப்போம். என்னங்க இது, அவள மாதிரி இருக்கா? அப்படியே அஞ்சலி மாதிரியே இருக்கா. ஆமா, நீ அஞ்சலியோட தங்கச்சியா? இப்படி ஒருத்தி இருக்கிறத அஞ்சலி என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏம்மா, நீ டெல்லியிலயா இருந்த? நீயே உங்க அக்காவை இது வரைக்கும் காண்டாக்ட் பண்ணவே இல்லை. நீங்க 2 பேரும் எப்ப பிரிஞ்சீங்க? நீ எப்ப டெல்லிக்கு போன? அவ ஏன் ஏலகிரியிலேயே இருந்தா? சரிங்க மேடம், அதான் சொன்னல மேடம், அவங்க பேச மாட்டாங்க, மௌன விரதம்னு. அஞ்சலியை கூப்பிடுங்க, அவங்க பார்த்துட்டு டெல்லிக்கு போகணும். ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது. ருத்ரா, அஞ்சலி எங்கப்ப? அவ இங்கதாங்க இருந்தா, ஆளை காணோம். அவ அவுட் ஹவுஸ்ல தான் இருப்பா, நான் போய் கூட்டிட்டு வரேன். இருமா. அத்தை, இவங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது கொண்டு வாங்க. இதோ வரேன் மாப்ள. போங்க. தெரியும்ல, பாருங்க, வயிற்றுக்கு புள்ள குதிக்கிறான். நீயா? ஏண்டி ட்ரெஸ் மாத்தி போட்டுட்டு வந்தா நீ புஷ்பாஞ்சலி ஆயிடுவியா? நானும் கொஞ்சம் ஏமாந்திருப்பேன். நானும் ஏமாந்துட்டேன் பாருங்க. இந்த பாரு, எதுக்கு இந்த டிராமா எல்லாம்? எல்லாம் காரணமா தான் மாமா. நான் மாடர்ன் ட்ரெஸ்ல வந்து புஷ்பாஞ்சலின்னு சொன்ன உடனே நீங்க எல்லாரும் நம்பிட்டீங்க தானே? இதே மாதிரி தான் உங்க பையனும் வந்து சஞ்சய்னு சொன்னதும் எல்லாரும் நம்புறீங்க. எப்படி அஞ்சலியும் புஷ்பாஞ்சலியும் ஒண்ணோ அதே மாதிரி தான் இந்த பிரதீப்பும் சஞ்சயும் ஒண்ணுதான். நான் இப்ப உங்களை வேஷம் போட்டு ஏமாத்தின மாதிரி தான் உங்க புள்ளையும் உங்களை ஏமாத்திட்டு இருக்காரு. என்ன பெருசு, நீ ஒண்ணு என்ன கண்டுபிடிச்ச மாதிரி பீத்திக்காத, சரியா?
இப்ப நீயே கண்டுபிடிக்கலனாலும் நானே வாய் திறந்து சொல்லிருப்பேன். உங்க எல்லார் மண்டைக்கும் உரைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஃபர்ஸ்ட் வேஷம் போட்டனே. இத பாருங்க, எல்லாரும் தயவு செஞ்சு இப்பவாவது நம்புங்க. பிரதீப்னு ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அவ ஏன் புருஷன் மட்டும்தான். ஏய், அவ ஏதோ உளறிட்டு இருக்கா. போ. சரி பாட்டி, இங்க பாரு, இந்த காரு, என் அசிஸ்டன்ட், இந்த Dress, இந்த பேக், இந்த கண்ணாடி எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தம் 15,000 ஆச்சு. கொடுத்துரு. ஏய், என்கிட்ட ஏதடி காசு? அதான் அந்த பீரக்குள்ள பச்சை கலர் புடவைக்குள்ள வச்சிருக்கல, எடுத்து கொடு. ஏமேலியா ஸ்ப்ரே அடிக்கிறேன். ராஜீவா, ராஜீவா, அம்மா கடைக்கு போறேன், நீயும் என் கூட வாப்பா. நான் வரலாமா? இங்க பாருடா, நீ வீட்ல இருந்தா குஷி நினைப்பாவே தான் இருப்ப. என் கூட வாப்பா. என் மக இல்லாம நான் எப்படிமா இருக்க போறேன்? அங்க அவ என்ன கஷ்டப்படுறான்னு தெரியலையே. அந்த ராட்சசி என் பிள்ளைய என்ன பாடுபடுத்துறாளோ. மாமா, குஷி அங்க சந்தோஷமா தான் இருப்பாங்கிற உண்மையை உங்களால ஏன் ஏத்துக்க முடியல? ஸ்னேகா, அந்த உமாவை பத்தி உனக்கு சரியா தெரியாது. அவளால இந்த உலகத்துல யாரையுமே சந்தோஷமா வச்சிருக்க முடியாது. தன்னுடைய சுயநலத்தை பத்தி மட்டுமே யோசிக்கிற சுயநல பிசாசு அவ. மாமா, நீங்க அவங்க மேல இருக்கிற வெறுப்பிலேயே பேசிட்டு இருக்கீங்க. நீங்க அவங்கள ஒரு வைஃபா மட்டுமே பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க ஒரு அம்மா. எல்லா கெட்டவங்களுக்குள்ளயும் ஒரு நல்ல பக்கம் இருக்கும் மாமா. பாப்பா அங்க ஹாப்பியா தான் இருக்காங்கிற உண்மையை நீங்க முதல்ல ஏத்துக்கோங்க. இல்லம்மா, என்ன முடியல. சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். இங்க பாருங்க, ஒருவேளை இந்த 3 நாள குஷி அங்க சந்தோஷமா இல்ல அப்படின்னா அவ நம்மள வந்து இந்நேரம் ரீச் பண்ணிருப்பாள்ல. அவ சரியான கேடி. அவளை பத்தி எனக்கு தெரியும். நானும் உங்களை பாத்துக்கிட்டே இருக்கேன். 2-3 நாளா நீங்க சுத்தமா சரியில்லை. நீங்க முதல்ல கிளம்புங்க. அத்தை கூட வெளியில போயிட்டு வாங்க. வெளியில போற மனநிலை எனக்கு இல்ல. நீங்க எந்திரிங்க. நீங்க வெளியில போயிட்டு வாங்க. யூ வில் ஃபீல் பெட்டர். ஆமா, என்ன நம்புங்க. அத்தை, காய்கறி எல்லாம் இவரையே செலக்ட் பண்ண சொல்லுங்க. போங்க. வா. மாமா, உங்க போன் அடிக்குது. எனக்கு யாருமா போன் பண்ண போறா? ஏதாவது இன்சூரன்ஸ் வேணுமா, கிரெடிட் கார்டு வேணுமான்னு போன் பண்ணுவானுங்க. நான் இப்ப இருக்கிற நிலைமையில ரொம்ப முக்கியம். ஐயோ, நீங்க ஏற்கனவே ஜாபுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க. ஒருவேளை அந்த காலா இருக்க போகுது. நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு வேலை கிடைச்சா என்ன இல்லை, நான் நீ வாமா. ரொம்ப வேர்த்து போதுப்பா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. கலப்பா வேற இருக்க. உமாக்கா நம்பர்ல இருந்து போன் வருது. எதுக்கு போன் பண்ணுவா? என் பிள்ளை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டால, கொக்கரிக்கிறதுக்காக போன் பண்ணிருப்பா. கட் பண்ணுமா? இல்ல மாமா. அட கட் பண்ணுமா. ஐயோ, நீ வாமா போலாம். மாமா, மறுபடியும் போன் வருது. என்ன வேணுமா? என்ன வேணுமா அந்த படுபாவிக்கு? எல்லாத்தையும் நான் கிட்ட பறிச்சுக்கிட்டாளே, இன்னும் என்ன வேணுமா அவளுக்கு? போன தூக்கி போட்டு உடைச்சு விடுமா. மாமா, ஒருவேளை குஷி போன் பண்ணா? குஷி குஷி எப்படிமா போன் அக்கா இல்லாதப்ப போன் பண்ணல. நீங்க முதல்ல ஆன் பண்ணி பேசுங்க. ஆன் பண்ணுங்க. பேசுடா. ஹலோ அப்பா, நான் குஷி பேசுறேன்ப்பா. அம்மா, குஷி, என் தங்கம், என் செல்லமே. அம்மா, நீ எப்படிடா இருக்க? அம்மா, குஷி, நீ எப்படிடா இருக்க? என் மேல கோவமாப்பா? இல்லடா தங்கம், உன் மேல அப்பா எப்படிடா கோவப்படுவேன்? சித்திய திட்டுறியாப்பா? இல்லடா, யாரையும் திட்டல. என் விதியை நொந்துகிட்டு நான் இருக்கேன். அம்மா, நீ எப்படிடா இருக்க? எப்படி தங்க இருக்க? உங்க அம்மா உன்னை என்கிட்ட பேச விட மாட்டாளே, நீ எப்படி தங்க போன் பண்ற? அம்மாவும் தாத்தாவும் வெளியே போயிட்டாங்கப்பா. அம்மா போனை வச்சுட்டு போயிட்டாங்க. அம்மா போன்ல இருந்து தான் பண்றேன். அப்படியா?
எம்மா உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமாடா என் தங்கமே. எங்க பார்த்தாலும் உன் முகம் தாண்டா தெரியுது. அம்மா அம்மா உன்னை அங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்களாடா தங்கம். அம்மா என்ன நல்லதாப்பா பாத்துக்கிறாங்க. ஆனா எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலப்பா. யானை தாத்தாவை பார்த்தாலே பிடிக்கல, அம்மாவும் பார்த்தாலும் பிடிக்கல. உங்களை பார்க்கணும் போலே இருக்குப்பா. அப்படியாம்மா? அப்பாவை பார்க்கணும் போல இருக்காடா செல்லம். ஆமாப்பா, உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டியெல்லாம் பார்க்கணும் போலே இருக்கு. அப்பாவுக்கு உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா தங்கம். அம்மா வீட்டுல தான் யாரும் இல்லைன்னு சொல்றல, அப்பா வரட்டுமா? வா வந்து உன்னை தூக்கிட்டு இங்க வந்துட்டுமா? வாப்பா சீக்கிரமா வா, என்னை வந்து கூட்டிட்டு போ. நான் வாசல்ல தான் நிக்கிறேன். இதோ வர இதோ வர, இதோ உடனே வர மாட்டேன். நீ ரெடியா இரு. இதோ வர. மாமா குழந்தை கூப்பிட்டா இல்ல, அவங்க வீட்ல யாருமே இல்லையா? நான் என்ன பண்றேன் போறேன். என் பிள்ளையால நான் இல்லாம எப்படி இருக்கு? ஐயோ மாமா, இல்ல இல்ல ராஜு மாமா, நான் போய் என் குழந்தையை தூக்கிட்டு வரதான் போறேன். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். மாமா ஒரு நிமிஷம் இருங்க மாமா, நீங்க இப்ப போக கூடாது. என் குழந்தையை நான் தூக்கிட்டு வர கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. நான் போறேன். மாமா நீங்க போக கூடாது. ப்ளீஸ், உனக்கு இதுல தலையிடறதுக்கு உரிமை கிடையாது. எனக்கு உரிமை இல்ல, ஆனா கோர்ட்டுக்கு உரிமை இருக்குல்ல. கோர்ட் ஆர்டரை மீறி நீங்க போய் பாத்தீங்க, அதுக்கப்புறம் அவளை நீங்க பார்க்கவே முடியாம போயிடும் மாமா. என்ன சொல்ற? என்னம்மா இவ என்னமா சொல்றா? ராஜீவா, இது உமாவோட சதியா கூட இருக்கலாம்டா. அவ வேணும்னே குழந்தை கிட்ட போனை கொடுத்து பேசி உன்னை வர வச்சு நீ கோர்ட் ஆர்டரை மீறிட்டேன்னு நிரந்தரமா உன்னை பார்க்க விடாம இதை சதி பண்றா. இது பாருடா, இது குழந்தைக்கு கூட தெரியாது. நீயா போய் சதியில மாட்டிக்காதடா. என்னம்மா சொல்ற? அம்மா என் பிள்ளை எனக்காக ஏங்குறம்மா, என்ன பார்க்கணும்னு தவிச்சிட்டு இருக்காமா. ஆனா அந்த படுபாவி உமா செஞ்சாலும் செய்வாமா. அவ போன் எல்லாம் மறந்து வச்சுட்டு போற ஆளே கிடையாது. ஐயோ நான் இப்ப என்ன பண்றேன்? குஷி குட்டி சித்தி, நான் உங்களை பார்க்க வரேன். அப்பா வந்து என்னை கூட்டிட்டு போவாரு. செல்லம், அதெல்லாம் தப்புமா. நீ புத்திசாலி குழந்தைல்ல. அப்பா உன்னை பார்க்க வந்தாருன்னா அப்புறம் போலீஸ் பிடிச்சிட்டு போய் ஜெயில போட்டுருவாங்க. அப்படியா? இங்க பாரு, அம்மாவும் தாத்தாவும் இல்லாத நேரத்துல நீ அப்பாவெல்லாம் கூப்பிடக்கூடாது. உன்னை எப்ப பார்க்க வரணும்னு அப்பாக்கு தெரியும்டா. சாட்டர்டே அன்னைக்கு ஃபுல் டே நீ அப்பா கூடவே இருக்கலாம். ஜாலியா ஊர் சுத்தலாம், பீச்சுக்கு போலாம். அப்பா சாக்லேட்ஸ் வாங்கி தருவாரு. அப்ப யாரும் உன்னை ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுடா செல்லம். நீ தங்கம்ல, சித்தி சொன்னா புரிஞ்சுப்பீங்கல்ல. அது வரைக்கும் நீ அப்பாக்கு ஃபோன் பண்ணி என்ன பார்க்க வாங்கன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? சரி சித்தி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சித்தி. ஐ லவ் யூ சித்தி. நான் வச்சிடுறேன். ஏய் இரு இரு, இப்ப நீ சொன்னதா அப்பா கிட்டயும் சொல்லு. என் செல்லம்ல. ஒரு நிமிஷம். அம்மா. அப்பா ஐ லவ் யூ பா. ஐ மிஸ் யூ பா. ஐ லவ் யூ ஹனி. ஐ லவ் யூ so much. நான் வச்சிடுறேன்பா. அம்மா வந்து திட்டுவாங்க. அம்மா அப்பாவை நாங்க ரொம்ப நல்லா விட மாட்டேன் தங்கம். அப்பா வந்து உன்னை எப்படியாவது தூக்கிட்டு வந்துருவேன். உன்னாங்க விட மாட்டேன். ராஜீவா, விட மாட்டேன். ராஜீவா, அழாதடா. உட்காருடா. கொடுமை இது. என் குழந்தைகிட்ட பிரிச்சு அழாதடா. விட மாட்டேன். விட மாட்டேன். இந்த கோர்ட் இல்ல, நான் இதோட மேல் கோர்ட்டுக்கு போய் எப்படியாவது என் குழந்தைய என்கிட்ட வச்சு விட மாட்டேன். விட சரி மாட்டேன். சரி விட மாட்டேன். சமாதானமா இரு.